மாமா அதான் மாமா ஏ தம்பி அதுக்குள்ள எது பூர்வம் எது தெரியாம எப்படி பேசுவீங்க? பெருங்குட்டியா சிறுங்குட்டியா? மாமா மாமா 500 குட்டிக்கு மேலே வாங்கிட்டு வச்சு டக்குன்னு போடுங்க, நம்ம முடிச்சிடுவோம் மாமா. மாற்றி போடுவோம். சரி மாமா 200 வச்சு முடிங்க. என்னம்மா 14 200 இல்ல மாமா. நீங்க வைக்க மாட்டாங்க. போடுங்க. இல்ல மாமா 13 ரூபாய்க்கு. மாமா மாமா இந்த குட்டி எவ்வளவு வாங்கிருக்கீங்க தெரியுமா? உள்ள இருக்கல கார் மாமா. இதே அதையும் கழிங்க. கார் தெளிவு நல்ல பாதி கார் இருக்கு. சரி சரி. கேரளா குண்டக்க மண்டக்கல உங்களுக்கு சொல்லல. நம்மட்ட இருக்கு எப்பவும் இல்ல அக்கா நீங்க போய் உள்ள ஒரு விசாரிச்சுட்டு வாங்க எவ்வளவு ரேட் போகுது அப்படின்னு. உள்ள போயிட்டு விடுவாங்க. அத பத்தி ஒண்ணும் அந்த இடத்தான் சொல்லல இல்லையா? அப்புறம் சொல்லணும். நீ நம்பலன்னா நான் என்ன சொல்றேன், அவர் 24 சொல்றாரு. நான் நான் பேசி முடிச்சுக்கிறேன். 20 ரூபாய்க்கு போக சொல்லியிருக்கேன். 20 ரூபாய்க்கு எங்கேயா இருக்கு ஆள் பாரு அப்படி இல்லைன்னா அவரை கூட்டு போ. நம்ம அருப்புக்கோட்டை முருகன் குட்டி, நம்ம வேலு குட்டி. கேட்டாங்க மட்டும் கேட்டுக்கிறேன். அவர் பாண்டிதேன் உள்ளே பேசுவோம். 8 இப்போ 8700 ஒரு கடை 8700 வருதுல்ல, 8750 வருது. நடைமுறை சொல்லிட்டேன். இப்படி உள்ளது வந்து கேட்டது வச்சது எல்லாம் ஏன்னே கரை 9க்கு 250 கம்மி போட்டு முடிங்க. 17. நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கே நம்ம வந்துட்டோம். உள்ள 5 மணிக்கு கிட்டத்தட்ட பாதி சந்தை நிறைஞ்சிச்சு குட்டியால். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஆடுகளத்தில் ஒரு முக்கியமான அப்டேட். நம்ம ஆடுகளத்தோட யூனிக்னஸ், அதாவது தனித்துவம்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நம்ம ஆடுகளம் மாதிரி சந்தையில் நேரடி என்ன சந்தை நிலவரம், ஒவ்வொரு வினாடி என்ன நடக்கு, எப்படியெல்லாம் குட்டி வாங்கி கொடுக்குறோம், எவ்வளோ குட்டி வாங்கி கொடுக்குறோம், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறோம், எந்த ஊருக்கு வாங்கி கொடுக்குறோம், யாருக்கு வாங்கி கொடுக்குறோம், இப்படிங்கிறது தெளிவாக நம்ம குட்டியை வீடியோவை ஒவ்வொன்றா கூட எடுத்து காட்டுவோம். ஆனால் இப்போ அதுக்கும் ஒரு சிக்கல் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, நம்ம ரொம்ப நாள் நினச்சிருந்தோம் இந்த மாதிரி செய்கிறது வந்து நிறையா பேருக்கு நம்ம முதல்ல கமிஷன் வாங்கணும்னு சொல்லி நம்ம தரவர்கள் நிறையா பிரச்சனை பண்ணாங்க. பெரிய பிரச்சனை பண்ணி அதெல்லாம் முடிஞ்சு இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளை மாதிரி நமக்கு போட்டியாக இருக்கவங்க நிறையா பேர் இருக்காங்க. இப்போ நம்ம தெளிவாக போடுறனால நிறையா பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க பொருளாதாரமாக. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் எட்டயபுரம் சந்தை நிர்வாகம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் அவங்ககிட்ட போய் பல பேர் நம்மளை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது நம்மகிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சாங்க. என்ன வச்சாங்கன்னா, இனிமேல் நீங்கள் லைவாக விலை பேசுறதை போட வேண்டாம், அது பல பேருக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னனால அவங்க கேட்டுக்கொள்ளுங்க. நம்ம வந்து இனிமேல் லைவாக போடுறது அவங்க தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஏன்னா சந்தை வந்து நிர்வாகத்தோடது. நம்ம வந்து யூடியூப் மட்டும் தான் போடுறோம். அதையும் தாண்டி நம்ம வந்து அவங்கள்ட்ட போனோன்னு சொன்னால் அது வந்து நமக்கு அநாகரிகமாயிரும். சந்தையில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். அதனால் அவங்க கேட்டுக்கிட்டாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரி, நானும் என்ன சொன்னேன், நான் வீடியோ எடுக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த விலை நிலவரத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இருந்தாலும் நம்ம வந்து அதை சரின்னு சொல்லியிருக்கிறோம். இது என்னென்னா, பரமக்குடியை விட எட்டயபுரம் சந்தை நிர்வாகம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பரமக்குடியில் உள்ளே போகும்போதே கேமராவை அலோவ் பண்ண மாட்டாங்க, வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நம்ம ஒரு தடவை போயிருந்தோம், அங்கே செக்யூரிட்டியை நம்மளை தடுத்து நிப்பாட்டாங்க. நம்ம அதுக்கு கேட்காம எடுத்துகிட்டு இருந்தோம், நீங்கள் எடுக்கவே கூடாதுன்னு நிப்பாட்டாங்க. அதை பொறுத்தளவுக்கு எட்டயபுரம் வந்து எவ்வளவோ பரவாயில்ல. நம்ம இவ்வளோ வீடியோ போட்டுருக்கோம், இவ்வளோ விஷயங்களை வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். நிர்வாகம் நம்மளுக்கு முழு ஆதரவாக தான் இருந்திருக்கு. அதனால் சந்தைக்கு நம்மளோட ஆடுகளம் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, தம்பி பார்த்துக்கோங்க. தம்பி சேலம் பாலாஜி, ரொம்ப தங்கமான தம்பி. சேலம், அதாவது கேட்டில் கேரேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சுருக்காரு. அதிலே இப்போ 10,000 ஃபாலோவர்ஸ்லாம் இருக்குது. இவ்வளோ அனுபவசாலி. நம்ம ஆடுகளத்தை நம்பி குட்டி வாங்கி கேட்குறாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்னா, அவங்களுக்கு வந்து வாங்க தெரியாதுன்னு இல்லை, வாங்குறதுல நம்மளோட அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம லோக்கலில் நம்ம தெரிஞ்சவங்க, நமக்குன்னு ஆடுகளத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. ஆடுகளம் சொன்னால் கொஞ்சோன்னு இல்லை, ரொம்ப கோஷத்துறதுக்கே வியாபாரிகள் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது அந்த மாதிரி நம்ம நம்பி வரும்போது நமக்கு வந்து நம்ம எல்லா ஆப்ஷனும் கொடுப்போம். இந்த குட்டியை காட்டுவோம், பாருங்கள் உங்களுக்கு பக்ரீத்து வளர்க்குறா இருந்தால் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் எல்லா குட்டியும் காட்டுவோம். அந்த மாதிரி தம்பிக்கு காட்டணும். தம்பி என்ன சொன்னார்னா, எனக்கு எவ்வளோ குட்டி வாங்க முடியுமோ நீங்கள் ஏற்றி விட முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு வண்டியில் 80-90 தான் ஏற்றமா, அதிகப்படியாக 90, அதுக்கு மேலே ஏற்றினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு 90-100 பக்கம் பேசணும். ஒரு 2-3 வியாபாரத்தை வாங்கி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தென்னாடு சிங்கத்தை தான் பேசணும். ஒரு 50 குட்டிக்கு 40-45 குட்டி இருக்கும். புருவை ஒரு 14-15 இருக்காங்க. நம்ம ஒரு புருவை கூட வாங்கி கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன சொன்னோன்னா, மாமா புருவை பிரித்து கொடுங்க, 15 வெளியே தூக்கி போடுங்க, அதுக்கப்புறம் ரேட்டு பேசலானோ. அவங்க கேட்கல. அது பாருங்கள், ஒரு 2-3 படம் 45 கடை இருக்கும். சரியா? இது வந்து மாமா புருவை மட்டும் சரி தூக்கி போடுங்களேன். ஆமா மாமா 2-3 பிரச்சனை இல்லை மாமா. அதை தான் சொல்றேன், கொஞ்சம் இதா இருக்கும், வாங்கிடுவாங்க, நீங்க மாத்தி போடுங்க.
சார் நான் என்ன சொல்றேன் மாமா அதான் மாமா இருந்தா விட்டுருவோமே. ஏன் தம்பி அதுக்குள்ள எது புருவம் எது தெரியாம எப்படி பேசுவ நீங்க? பெருங்குட்டியா சிறுங்குட்டியா மாமா மாமா 500 குட்டிக்கு மேலே வாங்குறது வச்சு டக்குன்னு போடுங்க, நம்ம முடிச்சிடும் மாமா. மாற்றி போடுங்க மாமா. புருவே நான் ஆள் வருது மாமா, கடையில் மட்டும் போட்டு விடுங்க. இது வளர்த்திருங்க பாப்பா. என்ன எப்படி வளர்த்தீங்க அது? என்ன சொல்றேன் ஒரு கழிப்பு கேளுங்க. சரி நீங்கள் சொல்லுங்க. 14 ரூபா கொடுங்க. அதை தான் கழிங்க. என்ன நான் கழிச்சிடுறேன். நீங்கள் இப்போ கழிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா என்ன மாமா செய்யறது? இது பூரா புருவே ஆயிடுச்சுன்னா எப்படி மாமா கணிக்க முடியும்? ஒரு மாமா ஒரு 4 நாள் பிரச்சனை கிடையாது, எல்லாம் முடிஞ்சோம். குட்டியெல்லாம் சீக்கிரம் நமக்கு 500 குட்டிக்கு மேலே வாங்க வேண்டியது இருக்குது. சொல்லுங்க மாமா, டக்குனு நம்ம மாமா நம்மகிட்ட யோசிக்காதீங்க, போட்டு விடுங்க. அதே போய் போடுங்க. சொல்லுங்க சொல்லி கேளுங்க மாமா. இது என்ன சீட்டு வைக்கிறதுக்கு முடியாது சாமியா. இது ஓடி உழைப்பிக்கிட்டு நானே இடம் இல்லாமல் தெரியுது. சரி எப்போ எதெல்லாம் புருவன் மட்டும் சொல்லுங்க. இது பூரா கிடாய். ஆடுகளம் பொதுவாக நண்பர்களே, பொதுவாக வந்து புருவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தூக்கி வெளியே போட்டுருவோம். அதாவது சின்ன குட்டி 8 கிலோ 9 கிலோ 10 கிலோ இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தூக்கி வெளியே போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் ரேட்டை பேசுவோம். ஏன்னா இப்போ ரேட்டு பேசினோம்னா பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது சில நேரம் புருவேல ஆகலாம். 15 16 குட்டிங்கும் போது அது நம்ம எல்லாம் பேசி முடிச்சப்பறம் பருங்குட்டிலாம் எடுத்து வெளியே போட்டால் பேசினது பிரயோஜனம்லாம் பெறும். வாங்குறவங்களுக்கு பெரும் நஷ்டம் தவிர லாபம் பார்க்க முடியாது. அதனால் நம்ம சொன்னோம், அவங்க கொஞ்சம் இறங்கி வர மாதிரி தெரியல. ஏன்னா இந்த தீபாவளிக்கு இந்த புருவெல்லாம் சில பேர் கறிக்கு இதோடு சேர்த்து வாங்கிட்டு போவாங்க. அதனால் இது ஒத்து வராதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பேசினோம். அது நமக்கு ஒத்து வர மாதிரி தெரில. நமக்கு வேறு வியாபாரத்தை நம்ம மாறி போயிட்டோம். அப்புறம் நம்ம தம்பி பாலாஜிக்கு வந்து 2வது ஒரு வியாபாரத்தை போனோம். குட்டி எல்லாமே பருங்குட்டி தான், எல்லாம் சூப்பர் ப்ரீடு. அதாவது இது நல்லா வளர்க்க தெரிஞ்சவங்க சூப்பராக வளர்க்கலாம். 6 கிலோ 7 கிலோ தான் ஏறும். இது நல்ல குட்டிகள் தான். ஆனால் என்ன பிரச்சனைனா ரேட்டு தான் தீடு மூடாக சொல்லுதாங்க. நம்ம ஒரு 15 14 முடிஞ்சால் தீர்னு பார்த்தா அவங்க அதுக்கு சான்ஸே இல்லாத மாதிரி தான் விட்டே கொடுக்கல. நீங்கள் பாருங்கள். சரி மாமா 200 வச்சு முடிங்க. என்னம்மா 14 200 இல்ல மாமா. நீங்க வைக்க மாட்டாங்க. குட்டி பெருங்குட்டி எவ்வளோ? குட்டியை பதில் ஆமாம். இது மற்ற குட்டியை கணக்கு போடுவாமா? மற்ற குட்டியை கணக்கு பார்த்தா கிரைய வருதாம்மா. 700 வருதாம்மா இருக்கு. போடுங்க. இல்லை அப்படி அதெல்லாம் இருக்கலாம் மாமா. கரெக்ட் தான் மாமா, அது கரெக்ட் தான் மாமா. 7500 கேட்குறாங்க. 7200 தான் கரெக்ட். நீங்கள் 7500ட்டீங்க. சொல்லுவாம்மா எவ்வளோ தீரும்? 100 ஐநூறு குறைச்சிக்கோ. 17 கொடுப்பேன். 17 அவ்வளோ தரேம்மா. சரிம்மா. குட்டி பார்த்து எப்படி குட்டி உலக இருக்கு. எல்லாம் குட்டி இருக்கு. நீங்கள் இது கேட்குற இருக்கு மாமா. இடம் கொடுத்தாம்மா. எத்தனை இருக்கு? 1 2 இது உடச்சல் 6 குட்டி வச்சுருக்கோம். 15 வச்சுருக்கோம்மா. இது கறி குட்டிவோம்மா. அதான் மாமா எல்லாம் கணக்கு போட்டு தானே கேக்கு. சரிம்மா. அப்படி வாங்கலாமாம்மா? வாங்க கொடுத்துருவாம்மா. சரி முடிங்க மாமா. இல்லைம்மாம்மா. சரி எவ்வளோ? ஒரு குட்டி தான். அங்கே இருந்த குட்டி தான். அதே குட்டி தான். ஒரு குட்டி கூட வெளியே இருக்கு. சரி மாமா ஒரே தான் முடிங்க. 500 முடிச்சிருங்க. இல்லைம்மாம்மா. முடிங்க மாமா. இல்லைம்மாம்மா. அதான் வருவாம்மா. அப்படியே ஆமா 7 250 தரையா வரலாமா? குட்டி வைக்கும்மா. குட்டி வைக்கும். அவ்வளோதான் மாமா. அவ்வளோதான் தீரும். இல்லை மறுபடியும் நான் பார்த்துக்கிறேன். சரி வாங்க. சேலத்தில் நம்ம தம்பி சேலம் பாலாஜி கிட்டத்தட்ட 3 வியாபாரத்தை முடியலை. இது 4வது வியாபாரி. இது வந்து நம்ம தம்பி சப்ஸ்கிரைபர் ஜவஹர். நமக்கு ரொம்ப எப்பவும் ரேட்டு குறைச்சி கொடுக்குற ஆள் தான். இவங்க ரொம்பலாம் ரேட் வைக்க மாட்டாங்க. குட்டிக்கு 100 ரூபா லாபம் கிடச்சா போதுங்கிற மாதிரி ஆள் தான். அதனால் இவங்கள பார்த்தோன்னா நம்ம சரி குட்டி எல்லாமே பெரிய குட்டி தான், இவங்களுக்கு நல்லபடியாக நம்ம முடிச்சு கொடுக்குறோம். நீங்களே பாருங்கள். ஏன்னா சேலம் பாலாஜி வந்து நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு. அதனால் நம்மளை பெரும்பாலும் வந்து நம்பிக்கை வச்சு வரவங்க நம்ம அந்தளவுக்கு ஏமாற்றி அனுப்ப மாட்டோம். பாதிக்கு பாதி கார் இருக்கு. சரி சரி. சந்தையில விலை அவ்வளோமா? சரி 500 போட்டு முடியும் மாமா. அவ்வளோ மாமா முடிங்க. 12,500 மாமா தம்பி. 13 பிடிக்கா மாமா பாத்தீங்களா? 13 வாங்கிட்டு போடுங்க. போட்டு போடுங்க. 12,800 போடுங்க. அவ்வளோதான். 13,000 போட்டு 12,800 மாமா. அவ்வளோ மாமா. இல்லை நம்ம தீர்ந்த விலை சொல்லலை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படி போராடி வாங்கி கொடுக்குறோம். ஆனால் நம்ம தீர்ற விலை வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு போகிற ஆட்டு பண்ணையாளரும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபரும் சரி, நம்மளை நம்பி வரவங்களும் சரி, கண்டிப்பாக லாபம் வர்ற மாதிரி, கண்டிப்பாக ஒரு குட்டிக்கு மாதம் 700 800 கிடைக்கிற மாதிரி ஒரு குட்டிக்கு கிடைக்கிற மாதிரி, இல்லைன்னா ஒரு பேட்சில் ஒரு குட்டிக்கு 2000 லாபம் வர மாதிரி அதுக்குள்ளே எல்லா ட்ரைனிங் நம்ம கொடுப்போம். தீவனம் கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம், மருந்து மெடிசன் எல்லாம் கொடுப்போம். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆடுகளம் வந்து எப்போவுமே வந்து உங்களுடைய ஆதரவு இருக்க வரைக்கும் எவ்வளோ நம்மளை எதிர்த்து எவ்வளோ பேர் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக நினச்சி நிற்போம்.
வாடிக்கையாளர் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஆடுகளத்தோட ஆதரவு எப்போ உங்களுக்கு இருக்கும், உங்களோட ஆதரவு எப்போவும் நமக்கு ஆடுகளை இருக்க வரைக்கும் ஆடுகளை வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆலமரமாக கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் பயன் தர மாதிரி கண்டிப்பாக இருக்கும். உங்களோட ஆதரவு எப்போ நமக்கு தேவை இருக்குது. நீங்கள் எப்போவுமே நம்மளை ஆதரவு தெரிவிக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் தம்பி பாலாஜிக்கு ஒரு 90 குட்டிக்கு மேலே பிடிச்சிட்டு அப்புறம் இன்னொரு 10 குட்டியை முடிச்சுட்டாங்கன்னு கேட்டிருந்தான். நம்ம தெரிஞ்ச வியாபாரி தான். இதையுமே நல்ல ஒரு லாபத்தான். எல்லாமே 12 சொச்சம் தான் முடிச்சு கொடுத்தோம். பெரிய விலையெல்லாம் இல்லை. எல்லாமே வந்து நல்ல தரமான குட்டிகள் தான். எல்லாமே அவனுக்கு லாபம் வர்ற மாதிரி நம்ம போட்டி போட்டு சண்டை போட்டு எப்போ வாங்குற மாதிரி தான். இருந்தாலும் விலை வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வியாபாரிகளோட அனுசரணை வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி விலையெல்லாம் நம்ம சொல்லுவோம். நம்ம இந்த வந்துட்டு போன ஒரு கிளாஸ் போட்டவர் வந்து நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் தான், கொடைக்கானல் மட்டன் ஸ்டால் ஓனர். அப்புறம் இன்றைக்கி ஒரு 50 குட்டிக்கு மேலே நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து இனி வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது 10 குட்டி இந்த ஒரு குட்டி மட்டும் கழிச்சு விட்டுருங்க. கழிச்சு விட்டுருங்க தம்பி. நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும்ண்ணே. அப்புறம் வந்து 5வது வியாபாரிகிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 குட்டி இருக்கும். நம்ம தம்பி பாலாஜிக்கு நம்ம கரிசக்குளம் மாமா அழகராஜா மாமாட்ட தான் இந்த குட்டி நம்ம முடிச்சு கொடுத்தோம். குட்டி பாருங்கள், எல்லாமே வந்து சூப்பர் குட்டி. அதாவது இந்த மாதிரி குட்டி இப்போ எனக்கு வாங்கணும், நம்ம சப்ஸ்கிரைப் வாங்கி கொடுக்கணும்னா நம்ம ஒரு வாரம் தள்ளி போட்டுட்ருக்குறோம். வரக்கூடிய காலங்களில் நம்மளும் தீபாவளிக்கு எல்லாத்தையும் புக் பண்ணியிருக்கோம். இந்த வரக்கூடிய வாரத்தில் நம்மளும் வாங்குவோம் ஆடுகளத்துக்கு. இந்த மாதிரி குட்டி நமக்கும் இப்போ 12 சொச்சம் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து நல்ல ப்ரீடு. இந்த மாதிரி ஒழுக்கமான குட்டி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, ஒன்று போல் வாங்கியிருந்தீங்கன்னா எதுவுமே சிறுசு பெருசு நிற்காது. நீங்கள் வியாபாரி வந்து ஒன்று போல் நீங்கள் தை பொங்கலுக்கு 30 கிலோ அப்படின்னா 30 கிலோ அப்படியே நீங்கள் தை பொங்கல்னாலும் சரி, அதுக்கப்புறம்னாலும் சரி, கூட 12 நாளோ 15 நாளோ நீங்கள் வச்சுருந்தாலும் ஒன்று போல் வியாபாரிங்க எடுப்பாங்க. எதுவுமே வந்து கரெக்டு குட்டி ஆகாது. எல்லாமே ஒரே தரம், எல்லாமே மண்டக்கருப்பு, கால் எல்லாமே நீட்டு போக்கு எல்லாமே இருக்குது. தம்பிக்கு பிடிச்சி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். நல்ல ப்ரீடு, அதாவது ஒழுக்கமான ஜாதி. நம்ம பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ப்ரீடு தான். இது எல்லாமே தம்பிக்கு 12 சொச்சம் தான் முடிச்சு கொடுத்தோம். ஒரு லாபம் வர மாதிரி தான் முடிச்சு கொடுத்தோம். வந்து ஒரு 600-700 குட்டிக்கு மேலே நம்ம புக்கிங் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து புக்கிங் பண்ணதில் வந்து தம்பி சேலம் பாலாஜிக்கு நம்ம நிறையா பேர்கிட்ட ஒரு 5-6 வியாபாரிகிட்ட பிரித்து வாங்கி கொடுத்தாச்சு. சில வியாபாரிட்ட அமைஞ்சிச்சு, சில வியாபாரிட்ட அமையல. சிங்கப்பூர்லேருந்து ஜெயபால் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் அவரை சிங்கப்பூரில் இருக்கிறனால அவர் வீட்டம்மா அவங்க ஃபேமிலி உள்ளவங்க பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களும் ஒரு 100 குட்டிக்கு மேலே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம தம்பி நத்தத்துப்பட்டியா இந்த நம்ம கிட்டண்டு தான் நம்ம ரெண்டு தான் ஒரு 80 குட்டி வாங்கிட்டு வந்திருந்தான். 2 பிரித்து கொண்டு வந்திருந்தான். ஃபஸ்ட்டு அவங்க 40 குட்டி பேசிவிட்டு திருப்பியும் 40 பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தாராபுரம் தருமபுரி ரஞ்சித்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தருமபுரி ரஞ்சித் வந்து நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வாரம் நடக்குது. எப்படின்னா நம்ம உடனே முடிக்க மாட்டோம். இப்போ பாலாஜின்னு அவர் வந்தாருன்னா அவருக்கு ஒரு 6 வியாபாரத்தை முடிஞ்சிருக்கு. பெரும்பாலும் நம்ம முடிச்சிருவோம் முதல்லையே. இன்றைக்கி விலை தீராதனால 5-6 வியாபாரி 6 வியாபாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிங்கப்பூர் இந்த கொஞ்சம் லேட்டானதுனால கூட இருந்தவங்க அவங்க கொஞ்சம் பிடிக்கல. அவங்க வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம ப்ரியாரிட்டி படி தான் முடிப்போம். தம்பி பாலாஜிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்கும் 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம முடிக்காமல் அப்படி மாறி போக மாட்டோம். யார் ப்ரியாரிட்டி வந்திருக்காங்களோ அவங்க தான். அவங்க வந்து அது சொன்ன மாதிரி சிங்கப்பூர் அவங்க கூட வந்து அவங்க வீட்டம்மா அவங்க பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த ஆட்டு பண்ணையை பராமரிக்கணும் வந்திருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ கூட வந்தவங்க வேறு சில வந்தவங்க ரஞ்சித்து இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்தவங்க அவங்கள காணோம். அவங்க ஒருவேளை என்ன நினச்சாங்கன்னு தெரில. ஆனால் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்க ரெடியாக தான் இருக்கோம். இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் வாங்கி கொடுப்போம். இந்த வாரம் வாங்கி கொடுக்கலன்னா வாங்கி கொடுப்போம். இது முடிஞ்சோன்னே வாங்கி கொடுப்போம். ஏன்னா ஒரே நேரத்தில் நம்ம வந்து நாளையும் பேச முடியாது. அதனால் நம்ம வந்து எப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், புக்கிங் தான் ரொம்ப முக்கியம். யாரும் ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணுறாங்களோ அவங்க ப்ரியாரிட்டி கொடுப்போம். இப்போ நம்ம அந்த சிங்கப்பூரில் வந்தவர் இவர் தான், அந்த பையன் தான், அந்த கட்டமடி சட்ட பையன், அந்த பையன் தான் நான் பராமரிக்கிறேன். அதனால் என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து நமக்கு என்ன பிரச்சனை ஆடுகளத்து வருதுன்னா, ஒன்றுமே தெரிலனா நம்ம வந்து அவங்களுக்கு ஈஸியாக முடிச்சு கொடுத்துருவோம். நம்ம ஃபுல் ரெஸ்பான்ஸ் நம்ம பொறுப்பெடுத்து, தம்பி இது இவ்வளோ வெயிட் வரும் சரியா, நீ இவ்வளோ குட்டி இவ்வளோ ரேட்டு போகிறோம் உயிரடைக்கு, இது நீ இவ்வளவு 2500 செலவழிச்சுன்னா 6000 குட்டி 2000 செலவழிச்சுன்னா 9000, உனக்கு 11000, 350, 370 போட்டாலும் 11000 வரும். உனக்கு ஒரு குட்டிக்கு மாதம் 500, 600 குறைஞ்சது நிற்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் வந்து புதுசாக வர்றவங்க வந்து எப்படின்னா எது வந்து கார் குட்டி எது பருங்குட்டி அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி தம்பி நத்தத்துப்பட்டி கிருஷ்ணன் கொண்டு வந்தது வந்து எல்லாமே பருங்கால் குட்டி தான்.
அதாவது எப்படின்னா எல்லாமே இறை போட்டு சாப்பிட்டு அவன் 2 வாரம் வீட்டில் வச்சு தான் மாற்றி விட்றான். அதை வந்து நம்ம சொன்னால் அது அவன் வீட்டில் வச்சு கொடுத்தானோ இல்லையோ அது ஒரு விஷயம். நமக்கு பார்த்தா தெரியும். எல்லாம் 1 இன்ச்சு கொம்பு, ஒரு பாதிக்கு மேலே பருங்குட்டி, பெரிய குட்டி இருக்குது. சின்ன குட்டி ஒரு 4 குட்டி கிடக்கு. ஆனால் மற்றது எல்லாமே கொஞ்சம் பருங்குட்டிகள் தான், 14-15 கிலோக்கு மேலே தான். அவன் 14 சொன்னான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசி பார்க்குறோம். ஏன்னா நம்மளும் அந்த அக்காவுக்கு குறைஞ்ச முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வாங்கி கொடுக்க நம்மளும் ஆசைப்பட்றோம். நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இதில் குட்டியும் கிடக்கு. இந்த இதெல்லாம் 18 கிலோ வரும், 18 கிலோ. இப்போ மொத்தமாக சரி தம்பி இல்லை அதை போட்டுருவோம். சின்ன குட்டி இப்போ சேர்த்து போட்டுட்டுமா? அதில் கழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் சேர்ந்து தானே வாங்கியிருக்கேன். நீ எதை பிடிக்கணும்னு சொல்லி அப்போ தானே பேச முடியும். எத்தனை அதை எடுக்கவா வேண்டாமா? அது மட்டும் அது அப்போ தான் பேச முடியும் ரேட்டு. கழிச்சு அதுக்கு தக்கன போடும்ண்ணே, அவ்வளோதானே. ஏன்னா குட்டி எப்படி இருக்கு, கை வச்சு பாருங்கண்ணே எப்படி இருக்குண்ணே. கொண்டு அக்கா இது உங்களுக்கு வளர்க்குறதுக்கு நல்லா இருக்கும்க்கா. அங்கே இருக்கிறது எல்லாமே பால் குடி குட்டி, சாகாது. அதுக்கு அப்படி வராதுண்ணே. சரி அது மழை கேப்பில் அதுக்கெல்லாம் வராதுண்ணே. ஏன்னா பிடிச்சா 13,500 போட்டுக்கிட்டுதானே. இன்னைக்கு அந்த குட்டி வித்துக்கு பாட்டாங்க எப்படி வித்துக்கா. இதெல்லாம் 13 அங்கே போய் பாட்டு பாட்டு வரட்டும். 51. சரி அந்த குட்டி இறக்குங்கயா. தம்பி வெளியே போனால் முடியும் பாப்பா. பார்த்தா சரி நான் எனத்துக்கு அவ்வளோக்குள்ள விலை சொல்லியிருக்கேன். எனக்கு 14 சொன்னேன். அது எனத்துக்கு 13,500 போட்டுக்கிட்டுலானே. ஏன்னா நான் குண்டக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லலை. நம்மகிட்ட இருக்கு எப்பயும். அக்கா நீங்கள் போய் உள்ள ஒரு விசாரிச்சுட்டு வாங்க எவ்வளோ ரேட்டு போகுது அப்படின்னு தீரும் சொல்லு. ஏன்னா பிடிச்சா அதானே வேணா 100 ரூபாய் குறைச்சிக்கிட்டானே. 13,400 போட்டுக்கிட்டுதானே. ஆமா அதுக்கு மேலே பால் செய்யும். 13 தீராதா? ஏன்னா அதுக்கு வராதுனே. குட்டி எப்படி குட்டி இருந்தானே. இந்த ஒத்த குட்டி இன்னைக்கு வித்தாலும் 10,000 விற்கும். இப்ப எல்லாம் வித்து காட்டவானே. நான் விற்கிறேன். இந்த ஒண்ணு விலைக்கு என்னக்கா குட்டியை பார்த்து கேளுங்க. இந்த சைனிங்க்கு கேளுங்கக்கா. நீங்க குட்டி எப்படி குட்டின்னு பாருங்க. இன்னைக்கு இந்த முட்டுக்கான குட்டி 12,000 ரூபா 13,000 விற்கி. இது உங்களுக்கு பாருங்க நல்ல தீவிரம் ஓட்டு செட்டான குட்டி. இந்த குட்டி நீங்க இதை எப்படி கேட்டீங்கன்னா எப்படி அக்கா? ஒன்றும் இல்லை, உங்க மனசுக்கு பார்த்த மாதிரி பாருங்க. சொல்ற தம்பி. ஹலோ பாருங்க அண்ணன் பார்க்கட்டும். நான் போட்டோ அனுப்புனேன் பாத்தியா? முருகன் அந்த ஃபோன் கொடுங்க. சரி சரி எப்படிண்ணே வாக்கியா? 100 ரூபா மட்டும் சேர்த்து கொடுங்கண்ணே. அண்ணே எப்படிண்ணே 100 ரூபா? இல்லை 100 ரூபானா எப்படி? 13 வந்துருந்துட்டு நின்றுக்கிறீங்க. எப்படி குட்டி வாங்க முடியாது. இப்படி வாங்க முடியாது. ஒரே ரேட்ல போட்டுருக்கீங்க. இருக்கும் அது ஒரு பெரிய குட்டி. அங்கே நிற்கிது பெரிய குட்டி. இதெல்லாம் தம்பி முடிஞ்சு தம்பி விடு தம்பி. நம்ம என்ன உடனே அவன் சொன்ன ரேட்டுக்கு நம்ம முடிச்சிருக்கோம். நல்ல குட்டின்னு இல்லைக்கா, எப்பவுமே வந்து 80 குட்டி கொண்டு வரும்போது இங்கே எப்படி இருக்கிற குட்டி வாழைப்பழ மாட்டா. இது எப்படி கேட்கையா? அந்த சண்டு குட்டியே வந்து 13 ரூபாய். எனக்கும் டைம் ஆகுது வெயில் அதிகமாக. எப்படிண்ணே பாருங்க. அது கீழே வராது. இந்த ரேட்லாம் பேசிட்டு அதே ரேட்டு தான். இது சேம் ரேட்டு தான். தம்பி முடிச்சு வாங்கிருக்காங்கல்ல. மொத்தம் அதுல எத்தனை குட்டி தம்பி இருக்கு? அதுல எத்தனை குட்டி இருக்கு? அதுக்கு மொத்தம் இருக்குது. இன்னைக்கு அவ்வளவுதான். குழப்பி கிடக்கு வண்டியில மேல எங்கேயும் போட்டு உழந்துருச்சு. அவ்வளவுதான். எண்ணி ஏத்திக்கிடுவோம். அவ்வளவுதானே. 69 70 கூட இருக்கான். இருக்குது பிடிச்சிக்கோங்க. அவ்வளவுதானே. சரி இப்ப தம்பி புடி வாங்கிருக்காங்களா? உன்ட்ட மொத்தமா புடி வாங்கிருக்கு. மொத்தமா வாங்கிருக்காங்க. 13,200 கொடுத்துரு. சரி முடி தம்பி முடி. அவ்வளவுதான் முடி. அதான் உங்களுக்கு சௌரியமா கொடுத்தாச்சு தம்பி விடு. அண்ணனுக்கா விடு. அடுத்த தடவை எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இப்படியே சொல்லி நீங்களே குறைச்சிட்டு வேலையா? பரவாயில்ல. அவ்வளோ நாங்க போனோம். இவரை நம்பி நாங்க வந்தோம். வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். அண்ணனுக்காண்டி தான். உங்க 13,000 அண்ணன் சப்சிடி அண்ணன் நம்பி வந்துட்டீங்க. தம்பி போதும். அவ்வளவுதான் முடி. அட்வான்ஸை கொடுங்க. அட்வான்ஸை கொடுங்க. வண்டியில ஏத்தி விடுங்க. ஏன்டா இருக்கு? இன்னொரு 10,000 கொடுங்க. முடிச்சிரும். வண்டியில மாத்தி விட்டுருவோம். மொத்தம் எத்தனை குட்டிப்பா? ஏன்னா இருக்குது ஊட்டி 72 இருக்கும். புருவ இருந்தா எடுக்க மாட்டாங்க. நானே தர மாட்டேன். ரிட்டர்ன் விட்டுருங்க. மறு சந்தைக்கு அனுப்பி விட்டுருங்க. சொல்லணும். நீ நம்பல என்னன்னா நான் என்ன சொல்றேன். அவர் 24 சொல்றாரு. நான் ஏன்னா நான் பேசி முடிச்சுக்கிறேன். 20 ரூபாய்க்கு போக சொல்லியிருக்கேன். 20 ரூபாய்க்கு எங்கேயா இருக்கு ஆள் பாரு அப்படி இல்லைன்னா அவரை கூட்டு போ. ஏன்னா 20 ரூபா ஓகேவா? அக்கா என்ன 20 ரூபா ஓகேவா? சரி தம்பி நீ விசாரி. அதுக்கப்புறம் 20 21 வச்சுக்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு திருப்தி இருக்கணும். இல்லைன்னா அண்ணன் நம்மகிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அதைத்தான் சொல்றேன். உன் இஷ்டத்தில் விட்டுருக்காங்க. நண்பர்களே, நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு மாதிரி. அதாவது ஒரு சில சப்ஸ்கிரைப் நம்ம ஃபுல்லாக நம்மகிட்ட ஒப்படைச்சிருவாங்க. உதாரணத்துக்கு சேலம் பாலாஜி காலையில் கரெக்டாக 5 மணிக்கு ஆரம்பித்தது. அவர் நமக்கு ஃபுல் ரெஸ்பான்சிவ் கொடுத்துட்டாரு. அதனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 வியாபாரிகிட்ட பார்த்து ஒரு 4 வியாபாரிட்ட கழித்து கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லை 4 வியாபாரிட்ட தான் வாங்கி கொடுத்தோம் அவருக்கு. சேலம் பாலாஜிக்கு எல்லாம் 12 வச்சுருந்தா எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான். இதே இது நம்ம சிங்கப்பூர் அவர் ஜெயபாலன் அவங்க ஃபேமிலியில் வந்தவங்க விழுப்புரம்
அந்த அவங்க வந்து எப்படின்னா நமக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்கல. எப்படின்னா நம்ம இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குட்டியை வந்து எனக்கு 12,500க்கு மேலே நாங்கள் வாங்க மாட்டோம், இது எங்களுக்கு இவ்வளோ தான் அப்படின்னாங்க. சரி 12,500னா சரி நம்ம கேட்டு பார்ப்போம். கேட்டு வியாபாரம் தரமாட்டாங்க. ஏன்னா இது அவங்க தரமாட்டாங்க நம்மளுக்கும் தெரியும். ஏன்னா இது எல்லாமே 16 கிலோ இருக்கக்கூடிய பெரிய பருங்குட்டிகள். இது வந்து கார் குட்டி கிடையாது. பெரும்பாலும் எல்லாமே 17 கிலோ குட்டிலாம் இருக்குது, 14 இருக்குது, ஒரு 4-5 கார் குட்டி இருக்குது. ஆனால் என்ன உங்களுக்கு வீடியோ பார்த்தா அந்தளவுக்கு தெரியாது, நம்மளுக்கு தூக்கி பார்த்தா நம்மளுக்கு இடம் தெரியும். ஏன்னா வீடியோவில் சிறுசு பெருசாக தெரியும், பெருசு தெரியாது தெரியும். உண்மையான நிலவரம் வந்து அங்கே சந்தையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், அங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அப்போது நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்தோம், நம்ம வேணாம் நீங்கள் அவங்க தரமாட்டாங்க விட்டுருங்கன்னு சொன்னாலும் கேட்கல, உள்ளே இருந்துட்டு வரல. கிட்டத்தட்ட நம்ம 8 வியாபாரிட்ட ஒரு 100கணக்கான குட்டியை பாலாஜிக்கு முடிச்சு கொடுத்தோம். ஆனால் இந்த ஒரு வியாபாரிட்ட முடிச்சு கொடுத்ததுக்கு நம்ம ஒரு நாள் கிட்டத்தட்ட சந்தையே முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்மளை நம்பி வந்த ரஞ்சித்து, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சங்கர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் சொல்கிறோம், ஒன்று நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சந்தை நிலவரத்தை, அப்படின்னா நம்ம பொறுப்பில் விட்டுறணும். ஒரு வழியாக சிங்கப்பூர் ஜெயபாலன் அவங்களுக்கும் ஒரு 85 குட்டியை இவ்வளவோ நம்ம 12 வச்சு தான் முடிச்சு கொடுத்தோம். அவங்களும் ஓரளவுக்கு திருப்தி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க பேசின ரேட்டுக்கு தான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இது நம்ம அருப்புக்கோட்டையிலேருந்து முருகன் கொண்டு வந்திருந்தார். கருங்கடை எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, சிறுசு பெருசு எல்லாம் இருந்துச்சு. நம்ம மெட்ராஸ்லேருந்து ஒரு கறி கடைக்காரங்க நம்மகிட்ட சொல்லி வந்திருந்தாங்க, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குன்னு வாங்கலை. அது தீபாவளிக்கு ஒன்று 1 வாரம் தான் இருக்குது. கறிக்குட்டிக்கு அவ்வளோவா டிமாண்ட் இல்லை. நல்ல நல்ல கறிக்குட்டிலாம் வந்துச்சு. ஆனால் வந்து ஒரு சில வியாபாரிகள் தான் கொஞ்சம் வாங்கினாங்க. அவங்களுக்கு இப்போ அதுவும் கடைசி போட்டியில் தான் வாங்கினாங்க. தீபாவளி வரப்போகுது. ஆனால் இருந்தாலும் கறிக்குட்டியை விட உங்களுக்கு வளர்ப்பு குட்டி தான் அதிகமான வியாபாரம். ஏன்னா நம்மளே இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 300 குட்டிக்கு மேலே வாங்கியிருக்கோம். இன்னும் 300 குட்டி ஆர்டர் இருந்துச்சு, நம்மளை வாங்குறதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு உள்ள சப்ஸ்கிரைபருக்கு பொறுமையும் இல்லை. இருந்தாலும் கறிக்குட்டி தீபாவளி இன்னும் 10 நாளில் வரப்போகுது. கறிக்குட்டி வாங்குறதுக்கு அந்தளவுக்கு டிமாண்ட் இல்லை. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு லோக்கல்லே வாங்கிறாங்கன்னு தெரியல. இந்த குட்டிகளும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம கருப்பு பக்கத்தில் தான் இருந்துச்சு, அவர் தெரிஞ்ச வியாபாரி தான். இது வந்து நம்ம போன வாரம் விலை வச்ச 18,500 விலை வச்ச அதே நம்ம அருப்புக்கோட்டையிலேருந்து வந்து விலை வச்சு ஒரு 18,500 விலை வச்சாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அப்புறமா ஒரு 19,500க்கு மேலே விலை வச்சுட்டாங்க. ஆனால் 18,500 கிலோ வச்சவங்க கேட்டாங்க. நம்ம இல்லை, அவங்க ஏற்கனவே 19,500 வச்சுட்டு அந்த 2வது விலை வச்சவங்களே 19,500ன்னு இதுக்கு முன்னாடி இந்த கடை முடிஞ்சு. இதுவும் கொண்டு வந்த நம்ம முருகன் தான், அருப்புக்கோட்டை. நல்ல தரமான குட்டி தான், சிறுசு பெருசு எல்லாமே சேர்ந்து கிடக்கு. 21.5 தீந்துருமாமா அப்படின்னு மேலே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் வளர்ப்பு குட்டி வாங்குறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நம்ம அதில் கவனம் செலுத்த முடியல. பெரும்பாலும் ஏன்னா கறிக்குட்டி வாங்குவதுங்க ரொம்ப கம்மி. ஏன்னா தீபாவளி ஒருவேளை அடுத்த வாரம் கறிக்குட்டி வாங்குறதுக்கு, ஏன்னா இப்போ மக்கள் எல்லாமே ஏன் கறிக்குட்டி வாங்காத காரணம் என்னென்னா, இப்போ கறிக்குட்டி வாங்கிட்டு போனால் மெலிஞ்சிரும். இப்போ 10 நாள் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒழுங்காக இடம் போடல, இல்லை இடம் ஏதாவது மழையில் நனைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உயிரடைக்கு ஒரு 2-3 கிலோ குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, ஆடு வளர்ப்பவர்களுக்கு எப்போயுமே உறுதுணையாக இருக்கும். அதில் குட்டி வாங்கி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதுக்கு அடர் தீவனம், ஆடுகளும் அடர் தீவனம் இருந்தாலும் சரி, இல்லை அதுக்குள்ளே லிவர் டானிக், கால்சியம் டானிக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குட்டியை வளர்க்கும் முறையாக இருந்தாலும் சரி, நம்மளை இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்வோம். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக வளர்த்து தர்றதுக்கு நமக்கு உறுதுணையாக இருப்போம். உங்களோட ஆதரவு நமக்கு எப்பவும் தேவை இருக்குது. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நன்றி.